ஹாய் நண்பர்களே, இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் ரீசெண்டாக திருச்செந்தூரில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஓகேங்களா, அந்த வீடியோவில் வாய்ஸ் வந்து கிளியராக கேட்கல. ஓகேங்களா, ஏன்னா என்கிட்ட மைக் இல்லை. ஓகேங்களா, என் ஃபோன் வர ஹீட் ஆகி கேமரா சரியாக வராத, வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறை கரகரன்னு கேட்டுச்சு. ஓகேங்களா, அது என்ன ரீசன்னா, மைக் இல்லாத காரணமால என் ஃபோன் வந்து அந்த வெயிலில் ஹீட் ஆனதுனால, சார்ஜ் வந்து கம்மியாக இருந்ததுனால, ஓகேங்களா, என் ஃபோன் சரியில்லை. ஓகேங்களா, அது என்ன ரீசன்னா, எனக்கு வந்து அந்த திருச்செந்தூர் கோயில் போயிட்டு ஜாதகம் பார்க்கலான்னு போனேன். ஓகேங்களா, சாமி பார்க்கலான்னு தான் போனது மெயினாக. அப்புறம் வந்து ஜாதகம் பார்க்கலான்ட்டு ஒரு அக்கா வேணும்னே என்னை பிடிச்சி, வாப்பா உனக்கு நல்லா இருக்கு நேரம் அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு 50 ரூபா கொடுத்தேன். எவ்வளோக்கான்னு கேட்டால் 50 ரூபா கொடுத்தேன். ஓகேங்களா, இந்த பதிவு வந்து அந்த அக்காவை வந்து என்ன சொல்கிறது, அந்த அக்காவை வந்து இதில் வந்து இன்வால்வ் பண்ண விரும்பலை. பொதுவாக வந்து யாரும் வந்து ஏமாறாதீங்க. இது வந்து ஏமாறதுக்கோசம் சொல்கிறேன்னா எனக்கு தெரியலை. ஓகேங்களா, என்ன ரீசன்னா, ஓகேங்களா, அவங்க வந்து அவங்க வயிற்று பொழப்புக்கோசம் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அது வந்து உண்மையாக பொய்யான்றதும் எனக்கு தெரியாது. ஓகேங்களா, அதை வந்து நான் நம்பலை. ஓகேங்களா, ஆனால் என்ன ரீசன்னா, அவங்க சொன்னது ஒரு சிலது உண்மையாக இருந்துச்சு என் ஜாதகத்தில். ஓகேங்களா, அவங்க சொன்னது ஒரு சிலது உண்மையாக இருந்துச்சு. ஆனால் அந்த இன்னும் வந்து சிலது வந்து சொன்னது என்னன்னா, நீ வந்து ஒரு கழிப்பு மாதிரி வந்து ஏதோ ஒரு பெண்ணுக்கு வந்து சுற்றி போட்டதை நீ தாண்டிட்ட அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க. ஓகேங்களா, அதை சொன்னதை வந்து நீ தாண்டி வந்துட்டனால அதை வந்து நீ வந்து நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வேர் மாதிரி தரேன். ஓகேங்களா, அந்த வேரை வந்து நீ வந்து உன் தலையை சுற்றி கடலில் போட்டுருணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து அந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த அக்கா கிட்ட போய் உட்காந்து என் ஜாதகம் கேட்டது எல்லாமே அந்த வீடியோ இருக்குது. ஓகேங்களா, இந்த இன்ஸ்டாலையும் இருக்குது, யூடியூப்லேயும் இருக்குது. ஓகேங்களா, உங்களுக்கு டைம் இருந்தால் போய் கேளுங்க, ஃபேஸ்புக்லேயும் இருக்குது. ஓகேங்களா, இந்த பதிவு அதுக்கு தான் போடுறேன். ஓகேங்களா, அந்த பதிவில் வந்து நான் அந்த வீடியோவில் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா, அந்த தாயத்தை வாங்கிக்கிட்டு, தாயம் இல்லை அது வந்து ஒரு வேருன்னு சொன்னாங்க. ஓகேங்களா, அதுக்கு எவ்வளோ சார்ஜஸ்ன்னு நான் கேட்டேன்னா, என்கிட்ட வந்து பர்ஸில் கொஞ்சம் பணத்தை அவங்க பார்த்துட்டாங்க. ஓகேங்களா, பணத்தை பார்த்தோன்னே என்ன ஆனாங்கன்னா, நீ வந்து இந்த தாயத்து அதான் இந்த வேர் வேணும்னா எனக்கு வந்து நீ காசு தரணும். ஓகேவா, அப்போ தான் நான் இந்த வேர் தருவேன் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோக்கான்னு கேட்கும்போது ஒன்று வந்து 600 ரூபா, இன்னொன்று வந்து எவ்வளோ சம்திங் சொன்னாங்க. ஓகேங்களா, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஓகேங்களா, அந்த வீடியோவில் போட்டிருப்பேன். அவங்க சொன்னது உங்களுக்கு கேட்டுச்சுன்னா ஓகேங்களா, கேட்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் கொஞ்சம் அவங்க மூஞ்சி மட்டும் காமிக்கலை. ஓகேங்களா, அந்த அக்கா பதிவு மட்டும் போடலை. ஓகேங்களா, அந்த வேர் மட்டும் வந்து இவ்வளோ ப்ரைஸ் சொன்னாங்க. 3 வேரோ ஒரு வேரோ 2 வேரோ வாங்கணும்னு சொன்னாங்க. நான் வந்து என்கிட்ட சுத்தமாக காசு இல்லைக்கா, என்கிட்ட இருக்குது 800 ரூபா தான், அது கஸ்டமர் வாடகை அப்படின்னு அந்த அக்கா கிட்டே சொல்கிறேன். அந்த வீடியோவிலேயே சொல்கிறேன். ஓகேங்களா, அப்பயும் அந்த அக்கா என்னன்னாங்க, பர்ஸை பார்த்துட்டு உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது கொடு, இருக்கிறத கொடு அப்படின்னாங்க. இல்லைக்கா என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, என்னால் முடியாதுக்கா, நான் ரொம்ப கடனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா, இந்த பதிவு எதுக்குன்னா, அந்த அக்காவை பழி வாங்கணும், அந்த அக்காவை வந்து கஷ்டப்படுத்தணும். ஓகேங்களா, இல்லை. ஓகேங்களா, ஏன்னா ஏமாறாதீங்க. ஆனால் இது உண்மையாக பொய்யான்றதும் எனக்கு தெரியல. ஓகேங்களா, அந்த பதிவாக உங்களை போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஓகேங்களா, அதுக்கு தான் இந்த பதிவு. அந்த வேரை வாங்கிட்டேன் நான். எவ்வளோனா, அந்த அக்கா நான் ஏஞ்சி போயிட்டேன். ஓகேங்களா, உங்ககிட்ட 300 ரூபா கொடு, இல்லைன்னா நீ இன்னும் அடுத்த தடவை வரும்போது கொடு அப்படின்னு அந்த அக்கா சொன்னாங்க. இல்லைனா நீ வந்து அடுத்த டைம் நல்ல நிலைமைக்கு வந்தனா அதை எடுத்துன்னு போய் உண்டியில் போட்டுரு அப்படின்னு சொல்லி அந்த வேர் கொடுத்தாங்க. ஆனால் அந்த வேரான்னு எனக்கு தெரியாது. ஓகேங்களா, நான் அந்த வீடியோவில் காமிச்சிட்டே போய் அதை என்ன பண்ணுவேன், ஒரு கல்லில் வச்சு கேமரா முன்னாடி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து மஞ்சாத்தூளோ சந்தனமோ ஏதோ ஒன்று இருந்துச்சு. ஓகேங்களா, அதை மூந்து பார்த்தா மஞ்சாத்தூள் வாசனை தான் வந்துச்சு. ஓகேங்களா, அந்த எல்லோ கலரில். ஓகேங்களா, அதை வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஓகேங்களா, ஆனால் அதுக்கப்புறம் அதை தலையை சுற்றி நான் கடல்லே போட்டு வந்துட்டேன். அந்த வீடியோவும் இருக்குது அதில். ஓகேங்களா, இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரில, அதுக்கு தான் இந்த பதிவு. ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு ஏமாறாமல் இருங்க. இது ஒரு தடவை, 2வது தடவை. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு தடவை வந்து எங்கள் வீட்டாண்டே நான் ஏமாந்தேன், வேலூர்லேயே. ஓகேங்களா, வேலூர்லேயே அந்த வேர் மாதிரி சொன்னாங்க இல்லைங்களா, அது 600 ரூபா 700 ரூபா சம்திங் 1000 ரூபா கொடுத்து கூட வாங்கியிருக்கேன். ஓகேங்களா, அதுவும் ஏற்கனவே ஒரு தடவை நடந்துச்சு. அதுவும் இதே மாதிரி நீ கழுப்பை தாண்டிட்டப்பா அப்படின்னு சொல்லி தான் அவங்களும் கொடுத்தாங்க. ஆனால் இது உண்மையான்றது எனக்கு தெரியல. ஓகேங்களா, இன்னொரு தடவை வந்து எங்கே தெரியுமா, நம்ம சென்னை டி நகரில் நடந்துச்சு. ஓகேங்களா, கஸ்டமரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். காரில் வந்து என்ன ஆச்சுன்னா, உட்காந்துட்டு இருக்கேன் ஃபோன் பார்த்துட்டு. அப்போது ஒரு ஜோசிக்கார் வந்து, தம்பி உனக்கு ஜாதகம் பார்க்குறேன்ப்பா,
வேணாண்ணா நீங்கள் போங்கண்ணா அப்படின்னு. உங்களுக்கு நல்லா இருக்குப்பா, நான் பார்க்குறேன்ப்பா, வெறும் 50 ரூபா கொடுப்பா அப்படின்னு அவரும் சொன்னார். உட்கார வச்சேன் காரில் நம்பி. என்னன்னா திடீர்னு திருநீர் வந்து கையில் வர வச்சிட்டாரு. எனக்கு அதை பார்த்தோன்னே ஒரு ஆச்சரியம் வந்துச்சு. ஆஹா, இவர் ஏதோ மாயமந்திரம்லாம் பண்ணுறாரு, இவர் நல்லவர் போலகுது, நல்லா சொல்லுவார் போலகுது. என் கை நாடியெல்லாம் பிடிச்சி சொன்னார், ஜாதகம் நல்லா தான் சொன்னார். சரிங்க 50 ரூபா கொடுத்துட்டேன் நான். தம்பி உனக்கு ஒரு கழிப்பு கழிக்கணும்பா அப்படின்னாரு. எவ்வளோங்க அவனை? ஒரு 2000 ரூபாய் ஆகும்பா, நான் உனக்கு ஒரு வேறு தரேன், அதை எடுத்துகிட்டு போய் யாரும் பார்க்காத மாதிரி சுற்றி தண்ணியில் போட்டிருப்பா அப்படின்னாரு. இல்லைங்க என்கிட்ட அவ்வளோ காசு இல்லைங்க அப்படி இப்படின்னு சொன்னேன். அவர் திடீர்னு என்ன பண்ணார், கையிலேருந்து நான் உனக்கு ஒரு அதாவது உனக்கு அந்த கழிப்பு இருக்கா இல்லையான்றது நான் இப்போ நிரூபிக்கிறேன், அதை நீ இப்போ பார்ப்ப அப்படின்னு சொன்னார். உடனே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு, என்னடா இது இப்படி சொல்கிறாருன்னு. சரிங்க என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, கையிலேருந்து உனக்கு கழிப்பு இருந்தால் கையிலேருந்து திருநீர் வரும், உனக்கு கழிப்பு இல்லைன்னா திருநீர் வராதுன்னு. கையிலேருந்து திருநீர் வந்துச்சு. அந்த நம்பி தான் 2000 ரூபா கொடுத்துட்டேன். ஓகேங்களா, இப்படி தான் நான் ஏமாந்தேன். ஓகேங்களா, இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு சத்தியமாக தெரியாதுங்க. ஓகேங்களா, ஆனால் இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஜோசியம் வந்து நம்புறதா நம்பக்கூடாதா, ஓகேங்களா, எதுவுமே உண்மை இல்லை, உண்மையாக பொய்யான்றது தெரியாது, நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஓகேங்களா, உஷாராக இருந்துக்குங்க. ஓகேங்களா, கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேங்களா, எதையும் நம்பி ஏமாறாதீங்க. ஓகேங்களா, சேஃபாக இருந்துக்குங்க. நிறைய ஏமாத்துறவங்க இருக்காங்க, அவங்க வயிற்று பழப்புக்கோசம் உங்ககிட்ட இருக்கிற காசை வாங்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஏதோ நான் என்னால் முடிஞ்சது 50 ரூபா கொடுத்துட்டு 100 ரூபா கொடுத்துட்டு அந்த அக்கா கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். அந்த அக்கா கூப்பிட்டு வேறுன்னு சொல்லி கொடுத்தாங்க, ஆனால் அந்த பேப்பரில் வெறும் மஞ்சள் தான் இருந்துச்சு. ஆனால் உண்மையாக வேறு இருந்துச்சானா இல்லை. ஓகேங்களா, அந்த அக்கா காசு கொடுத்துருந்தா வேறு கொடுத்துருப்பாங்களோன்னு தெரியாது. ஓகேங்களா, இந்த கழிவு இருக்குன்றதும் எனக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பில்லி சூனியம் ஏவலை இதெல்லாம் உண்மையானும் தெரியாது. ஓகேங்களா, அதனால் இது ஒரு பதிவாக தான் போடுறேன். இந்த பதிவை பார்த்துட்டு தேவையானவங்க யூஸ் பண்ணி, தேவையில்லாதவங்க விட்டுட்டு போயிடுங்க. ஓகேங்களா, யார் மனுஷனா கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தா சாரி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணிக்கோங்க.